ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பூரிக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், மஷ்ரூம்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பே லீஃப் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை வதக்கிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கிரேவி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்படி சேர்க்குறதுனால அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாமே இறங்கி கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளியெல்லாம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதுனால வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால தான் இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கிரேவி செய்கிறதா இருந்தாலும் அதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டோன்னா கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் போல் மூடி போட்டுருங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் நேரம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த தக்காளியில் உள்ள ஜூஸ் எல்லாமே நல்லா இறங்கி அந்த தண்ணியிலே இது நல்லா வெந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான மசாலாக்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் மிளகுத்தூள், சீரகத்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கிறலாம். ஆனால் நான் ரசத்துக்காக மிளகு, சீரகம் இது 2ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருப்பேன். அதில் தான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டுருங்க. மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும். இப்போ மஷ்ரூம் ஓரளவு வெந்து வந்திருக்கு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் போல் மூடி போட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் போல் ஆகியிருக்கு. மஷ்ரூம் கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.